நியூஸ்7 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தி நிகழ்ச்சியை வழங்குவது சுகிதா. தமிழகத்தில் விரைவில் தேர்தல் வரும் என்று தற்போது அதிமுக அணியில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்றைய பொதுக்கூட்டத்தில் அவர் இவ்வாறாக தெரிவித்திருக்கிறார். உள்ளாட்சி தேர்தல் அல்லது பொது தேர்தல் எது முன்னால் வந்தாலும் அதற்கு தயாராக இருங்கள் என்று கூறியிருக்கிறார். வழக்கமாக ஆளும் கட்சிக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் இதுபோன்ற கருத்தை கூறுவது இயல்பாக இருக்கும். ஆளும் கட்சியின் ஒரு பிரிவு, இன்னும் சொல்லப்போனால் இந்த இரண்டு அணிகளுமே அம்மா தலைமையிலான ஆட்சி இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில்தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்று கூறியிருப்பதுடைய கருத்தும் பின்னணியும் சற்று யோசிக்க வைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று ஆட்சி கலைக்கப்பட்டு மீண்டும் தேர்தல் வருமா, அல்லது தமிழகத்தின் தலைமையில் தொங்கக்கூடிய கத்தியாக 356 பிரகடனப்படுத்தப்படுமா என்ற குடியரசுத் தலைவர் ஆட்சி வருமா என்ற ஒரு கேள்வியும் இங்கே எழுகிறது. மற்றொன்று, நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்று 122 எம்எல்ஏக்களுடன் பெரும்பான்மையை நிரூபித்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியானது தற்பொழுது கலைக்கக்கூடிய நிர்பந்தத்திற்கு தள்ளக்கூடிய அளவில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இதை தாண்டி உட்கட்சி பூசலானது, உட்கட்சி பிரச்சனையானது இன்றைக்கு தமிழகத்தில் தேர்தலை சந்திக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறதா, அல்லது உள்ளாட்சி தேர்தல் வழக்கம் போல் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் நீதிமன்றத்தில் கூறியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ளாட்சி தேர்தல் தான் நடைபெற இருக்கிறதா என்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடும் முயற்சியாக இன்றைக்கு பத்திரிகையாளர் கணபதி நம் அரங்கத்தில் இருக்கிறார். வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம். வணக்கம். நேற்றைய இந்த கருத்தை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய கருத்தை? இது தமிழக அரசியலில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை என்பதை அவரோட பேச்சு நிரூபிக்கிறது. இதற்கு முன்பு எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் இதை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்தார். இது விரைவில் சட்டசபைக்கு தேர்தல் வரலாம், விரைவில் சட்டசபை தேர்தல் வரலாம்னு. இப்போ நேரத்தையை பொறுத்த மட்டும் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் இதே வார்த்தையை சொல்லியிருக்கிறார், விரைவில் சட்டசபைக்கு தேர்தல் வரலாம்னு. அதே வார்த்தையை ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருப்பதனால இது கொஞ்சம் முக்கியத்துவம் பெறுகிறது. ஏனென்றால் நீங்கள் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து, வருமான வரி ரைடு தொடரும், இதெல்லாம் தமிழிசை சவுந்தரராஜன் முன்கூட்டியே சொன்னார். அவர் எப்படி முன்கூட்டியே சொன்னார், எல்லாரும் கூட அதை விமர்சித்தார்கள். பல்வேறு கட்சி தலைவர்கள், மக்கள் எல்லாரும் என்னென்ன நாளைக்கு நடக்கப் போகிறதோ அதை தமிழிசை சவுந்தரராஜன் முன்கூட்டியே சொல்கிறார். அவர் சொன்னார் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டு விட்டது. அது சமூக வலைதளங்களில் மக்களுமே பல்வேறு கருத்துக்களை போட்டாங்க. நேற்று தமிழிசை சவுந்தரராஜன் விரைவில் சட்டசபைக்கு தேர்தல் வரலாம்னு சொன்ன உடனே இப்போ அதையும் மக்கள் அதே கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம். இன்னொரு புறம் என்றால் நீங்கள் நிர்வாகத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை, தமிழக அரசு நிர்வாகத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை. சட்டசபை கூட்டப்படாமலே தள்ளிக்கிட்டே இருக்குது. சட்டசபையில் பட்ஜெட் மீதான பொது விவாதம் முடிந்து விட்டது. ஆனால் மானிய கோரிக்கைகள் கிட்டத்தட்ட ஒரு 40 துறைகள் இருக்கின்றன. 40 துறைகளோட மானிய கோரிக்கைகள் விவாதிக்கப்பட்டு செய்யப்பட வேண்டும். அதற்கு சட்டசபையை கூட்ட வேண்டும் என்றால் அதை கூட்டிவிட்டு போகலாம். ஏன் இவர்கள் கூட்ட தயங்குகிறார்கள் என்றால், முன்பு அவர்கள் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை மட்டும் சந்திக்க வேண்டியிருந்தது. இப்பொழுது அதிமுகவிலே இன்னொரு அணியினரையும் சந்திக்க வேண்டியிருக்கிறது. இப்போ ஓ பன்னீர்செல்வம் அணியினர் சட்டசபைக்குள் எப்படி செயல்படுவார்கள் என்று சொல்ல முடியாது. இவர்களையும் சமாளிக்க வேண்டியிருக்கிறது. ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கிறதுனால தான் நேற்று ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறார். இன்னொன்று 2 பேருக்கு 2 அணிகள் இணைப்புக்கான சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது அவரோட பேச்சிலே மறைமுகமாக சொல்லப்பட்டுவிடுது. இனிமேல் 2 அணியும் சேர்வதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால் எந்த பக்கமும் எம்எல்ஏக்கள் மாறலாம். ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு ஸ்திரமான லீடர் கிடையாது எடப்பாடி பழனிசாமி. அப்போ அங்கே உள்ள எம்எல்ஏக்கள் எப்போ வேணால் மாறலாம். எப்போ மாறினாலும் அப்போ ஆட்சி கவிழ்ந்து விடும், தேர்தல் வந்துவிடும் அப்படின்னு ஒரு இதில் நம்பிக்கையில் தான் எதிர்க்கட்சி தலைவர் மு.க.ஸ்டாலின் சொல்கிறார், இந்த ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறார், தமிழிசை சொல்கிறார் என்று கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு புறம் 356 பிரிவு பயன்படுத்துவதுங்கிறது நடைமுறைக்கு இப்போது நடக்காத காரியம். ஏன்னா அது உச்சநீதிமன்ற பல்வேறு தருணங்களில் மத்திய அரசாங்கத்தை கூட்டியிருக்கிறது. அதனால் 356 மூலம் சட்டசபை கலைக்கப்படும் என்றோ ஆட்சி கலைக்கப்படும் என்றோ சொல்ல முடியாது. பட் தானாகவே இந்த அரசு கவிழ்ந்து விடலாம் என்ற ஒரு கணிப்புகள் எல்லா இடமும் பரவி தொடங்கிவிட்டது. ஒரு பக்கம் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்னாடி வேணா, அதாவது இந்த கூவத்தூர் அல்லது 2 அணிகளும் மாறி மாறி கொடுத்த பேட்டிகள், அந்த நேரத்தில் வேண்டுமென்றால் இந்த கருத்து இந்த ஸ்திரத்தன்மை குறித்து ஒரு பேச்சுக்கான ஒரு கள யதார்த்தத்துக்கு அது பொருந்தி போகக்கூடியதா இருந்தது. இன்னைக்கு பார்த்தீர்கள் என்றால் இவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை, இவங்களுடைய கட்சி பிரச்சனைக்கான பேச்சுவார்த்தையில தான் இவர்கள் 2 பேருக்கும் பின்னடைவே தவிர அது ஆட்சியில பெரிய அளவுல இதுவரைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுல ஓபிஎஸ் தரப்பிலும் எதுவும் பெரிய நிர்பந்தங்கள் இங்கே வைக்க
எடுக்கப்படலை. இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது எதையுமே இல்லாமல் தொடர்ந்து அவருடைய அரசுமுறை பயணங்கள், அரசுமுறை வேலைகளை வந்து தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில, இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசு வந்து ஒரு ரெட் பீக்கானை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று சொன்னால் பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு முன்னாடி இங்கே தமிழகத்தில் வந்து எடுக்கப்படுகிறது. அந்த அளவிற்கு மிக சுறுசுறுப்பான ஒரு ஆட்சியை நடத்துவதற்கான பிம்பங்கள் இங்கே பார்க்க முடிகிறது. இப்படியான ஒரு சூழலில் இந்த ஆட்சியை கலைப்பதற்கானவோ அல்லது வந்து இந்த தேர்தல் வருவதற்கான சூழல் எங்கிருந்து வருகிறது? அதாவது நீங்கள் சொல்கிறது எல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு ஊராக போகலாம், அரசு இதெல்லாம் செயல்படுத்தலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் எந்த ஒரு முடிவுமே ஸ்திரமாக அவரால் எடுக்க முடியவில்லை. இப்போ நீட் தேர்வை பொறுத்து மட்டும் பார்த்தீர்களானால் ஜெயலலிதாவாக இருந்தால் நேரம் விட்டு விடுவாரா? கடைசி வரை போராடி இந்த நீட் தேர்வு இல்லாமலே மருத்துவ பட்டப்படிப்புக்கான சேர்க்கையை நடத்தியே தீர்வோம் என்று வேகமாக பேசுவார், ஓங்கி சொல்வார். அதுபோன்று ஓங்கி சொல்லக்கூடிய இடத்தில் இப்போது எடப்பாடி பழனிசாமி இல்லை. அது எல்லாருக்கும் மறைமுகமாக தெரிந்த விஷயமா இருக்குது. பாஜக மத்திய அரசை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள் அப்படின்னு எல்லாரும் விமர்சிக்கப்படுகிறார். அதுமாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி எந்த வரிசையாக ஒவ்வொன்றா, இப்போ மணல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு குழி 90 ரூபா 100 ரூபாய்க்கு போயிடுச்சு. சிமெண்ட் 350 ரூபா 400 ரூபாய்க்கு மூட போயிடுச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பாதிச்சிருச்சு. மணல் குவாரியை பூரா அவங்க மூடிட்டாங்க. அதுக்கு மாற்று ஏற்பாடுகள் எதுவும் செய்யலை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிர்வாகம் கொஞ்சம் ஸ்தம்பித்திருக்கு. இப்போ கிராமப்புற மாணவர்கள் நீட் தேர்வு ஒன்று போல் இப்போ முதுநிலை இந்த மருத்துவ படிப்பில் வந்து அந்த ஒரு பிரச்சனை, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இந்த எல்லாமே இருக்கிறப்போ எந்த ஒரு முடிவும் அவரால் எடுக்க முடியலைங்கிற ஒரு காரணம். ரெண்டாவது வந்து ஒரு நம்ம செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அரசாங்கத்தை எதிர்த்தே ஒரு உண்ணாவிரதம் இருக்க போகிறேன்னு சொல்கிறார். நீங்கள் அப்போதே உங்களுக்கு தெரியுது இது ஒரு பலவீனமான அரசு. அதைத்தான் எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் சொல்கிறாங்க, மக்களும் சொல்கிறாங்க பலவீனமான அரசு என்று. ஏற்கனவே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு நாள் இருந்தார். ஸோ இது போன்ற ஒரு சில சிக்கல்கள் இருக்கும்போது ஒரு ஸ்திரமான முடிவு எதுவுமே ஒரு முதலமைச்சரால் எடுக்க முடியாட்டி எத்தனை நாளைக்கு அவர்கள் அந்த 123 எம்எல்ஏக்களை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும்? நீங்கள் அதை ஒன்று யோசிக்கணும்ல. இப்போ 123 எம்எல்ஏ இருக்காங்கன்னா இன்றைக்கி ஆட்சி கவுந்துடக்கூடாது. கவுந்துடுச்சுன்னா நம்ம எம்எல்ஏ பதவி போய்விடும். அப்புறம் மீண்டும் நமக்கு சீட்டு கிடைக்குமா? சீட்டு கிடைச்சாலும் ஜெயிப்போமா? ஜெயிச்சாலும் இப்படி பல்வேறு யோசனைகள்னால அவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் அது எவ்வளோ நாளைக்கு இருப்பாங்க? இப்போ ஒரு கட்சிக்கு தலைவராக ஜெயலலிதாவோ கலைஞரோ இந்த போன்ற ஒரு தலைவர்கள் இருக்கும்போது அந்த கட்சி கட்டுக்கோப்போடு இருக்கும். இவர்கள் இறுதி அணியினருமே இன்னும் ஒரு கட்டுக்கோப்பான தலைமையாக இல்லை. ஒரு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர்களாக இன்னும் இவர்கள் இருவருமே இன்னும் உருவாகி வரவில்லை. ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், இல்லை எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும். ஏன்னா தேர்தலை சந்தித்து இவர்களுக்கு ஒரு வாக்கு வங்கியை நிரூபிக்கும் போது தான் அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். அதுவரை எடப்பாடி பழனிசாமி அரசு என்பது வந்து ஒரு வெளியில் சொல்லாவிட்டாலும் அது கிட்டத்தட்ட மைனாரிட்டி அரசு போல் தான் செயல்பட்டு கொண்டிருக்குது. அதனால் எந்த சூழ்நிலையிலும் தேர்தல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கு பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கட்சிக்குமே தெரிந்தோ தெரியாமலையோ தேர்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய செலவினம் பிடிக்கக்கூடிய ஒன்றாக மாற்றிவிட்டார்கள். அது ஒவ்வொரு தனிநபர், அதாவது ஒரு வேட்பாளரில் ஆரம்பித்து அதன் பிறகு வந்து கடைக்கோடி தொண்டனுக்கு வரைக்கும் வந்து அது ஒரு பெரிய ஒரு செலவினமாக பார்க்கக்கூடிய ஒன்று தான் கட்சி பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது. ஒன்று. இன்னொன்று, ஆளும் கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும், இரண்டு பேருமே இப்பொழுதுதான் மிகப்பெரிய செலவு செய்து, அதாவது அவர்களுடைய அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்த செலவை மட்டும் கணக்கில் கொண்டு எடுத்துக்கொண்டால் கூட, மக்களுக்கு கொடுத்த ஓட்டுக்கு கொடுத்த பணத்தை அல்லாமல் அதை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொண்டால் கூட ஓராண்டில் மீண்டும் ஒரு தேர்தலை சந்திப்பதற்கு எல்லா கட்சிகளும் தயாராக இருக்கின்றனவா அப்படின்னு ஒரு கேள்வியும் வருகிறது இல்லையா? எந்த கட்சியுமே வந்து இன்னொரு தேர்தலை சந்திக்கிறதுனா யோசிக்கத்தான் செய்வாங்க. ஆனால் இன்னைக்குள்ள சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறது. நீங்கள் 91லேருந்து 96 வரை ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தார். 96ல் அவர் கடுமையான வீழ்ச்சியை சந்தித்தார். அவரே பர்கூரில் அவரே ஒரு சாதாரண சுகவனத்திடம் தோற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதன் பின்பு அவருக்கு அரசியலே அஸ்தமித்து விட்டது போல ஒரு இதெல்லாம் தோன்றியது. அப்போது திமுக தமாக அணி மிக பலமாக இருந்தது, மத்தியிலும் மாநிலத்திலும் மிக பலமாக இருந்தது. ஆனால் அவர் 98 தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா உடனடியாக என்னென்னா இறங்கி வந்து ஒவ்வொரு கட்சி அலுவலகத்துக்கும் சென்றார். மதிமுக அலுவலகம் இப்படி ஒவ்வொரு கட்சி அலுவலகத்துக்கு சென்று எல்லாரையும் இணைத்து ஒரு கூட்டணியை அமைச்சு எல்லாம் பண்ணாங்க. அப்படி பண்ணி என்ன பண்ணால் 98 தேர்தலில் பாரதிய ஜனதாவுடன் ஆட்சி அமைச்சாங்க. ஆட்சி அமைச்ச உடனே அவர்கள் வந்து கொஞ்ச நாளாவது பொறுத்திருக்கணுமே, ஒரு ஆண்டுக்குள்ளே ஆட்சியை கவிழ்த்து விட்டார்களே, அவருடைய கோரிக்கை நிறைவேறவில்லை என்றவுடனே அந்த கோபம் வந்து அதை காட்டிவிட்டு ஒரு ஆண்டுக்குள் ஒரு மத்திய தேர்தலை, அதாவது நாடாளுமன்ற தேர்தலையே வர வைத்து விட்டார் ஜெயலலிதா. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது தேர்தல் என்பது வந்து இவர்களுடைய கோபாதாபங்களுக்கு இடையில ஒரு ஆட்சி கவிழ்ந்து விட்டால் தேர்தல் வந்து தான் ஆக வேண்டும். நீங்கள் அதை தவிர்க்க முடியாது. தேர்தலை விரும்பாமல் இருந்தாலும் கூட
வேற ஒரு சூழ்நிலை இப்படி ஒரு ஆட்சி கவுந்துருச்சுன்னா அவங்க தேர்தல் நடத்தித்தான் ஆக வேண்டும். தொடர்ந்து நாம் பேசலாம். தற்பொழுது அதிமுக அம்மா அணி சார்பாக செய்தி தொடர்பாளர் ஆவடி குமார் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். நேற்றைக்கு பொதுக்கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய பேச்சானது நீங்களும் கேட்டிருப்பீர்கள். விரைவில் சட்டப்பேரவைக்கு தேர்தல் வரலாம் என்கிறார். எந்த அடிப்படையில் அவர் கூறுகிறார்? உங்களுடைய அணி அந்த கருத்தை எப்படி எதிர்கொள்கிறது? வணக்கம்மா. சொல்லுங்க சார். பன்னீர்செல்வம் தனக்கு பதவி இல்லை என்றால் இந்த ஆட்சி இருக்கக்கூடாது என்று நினைக்கிறாரே தவிர இதில் எந்த ஒரு புதிய செய்தியும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருக்கின்ற வரை அவர் சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். சின்னம்மா அவர்களே முதலமைச்சராக முயற்சித்தார் என்பதால் தான் அவர் வெளியேறினார். அதற்கு பிறகு நான் இல்லை என்றாலும் அதிமுகவில் யாராவது ஒரு தொண்டன் இந்த கட்சியில் முதலமைச்சராக இருக்கட்டும், அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நான் தனி மனிதனாக இருந்து அதற்காக போராடுவேன். சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக முதலமைச்சராக இருக்கக்கூடாது என்று அவர் தர்ம யுத்தம் தொடங்குவதாக அறிவித்தார். ஆனால் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு தொடர்ந்து பயணித்தவர். இன்னும் சொல்ல போனால் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு முன்னாலே சட்டமன்ற உறுப்பினராக புரட்சி தலைவி அம்மாவுடைய அணியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தொடர்ந்து கட்சி பொறுப்பிலும் ஆட்சியிலும் இருந்து வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரானதற்கு பிறகு இன்றைக்கு தனக்கு முதலமைச்சர் பதவி இல்லை என்ற ஒரே காரணத்திற்கு இந்த கட்சியில் குழப்பத்தையும் கொந்தளிப்பையும் தொண்டர்களிடம் பிளவையும் வேற்றுமையையும் உருவாக்கி அவருடைய எண்ணம் என்பது இன்றைக்கு தேர்தல் நடந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் பிளவுகளின் காரணமாக சின்னம் முடக்கப்பட்ட சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் அல்லது வெற்றி பெற்றுவிடும் என்ற எண்ணத்தின் காரணமாக திமுகவோடு அவர் செய்து கொண்ட ரகசிய ஒப்பந்தத்தின் காரணமாக திமுகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற அவருடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொந்தளிப்பையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனுடைய நீட்சியாகத்தான் நேற்றைக்கு அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது. சின்னத்தை முடக்கிவிட்டு தேர்தல் நடத்தி திமுகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பது அவருடைய லட்சியம். ஒன்று அவர் முதலமைச்சராக இருக்க வேண்டும். எடுத்துக்கொண்டோம் என்றால் தொடர்ந்து அதிமுக தரப்பில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக மீது வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டானது குடும்ப ஆட்சி நடைபெறுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை தான் முன்வைத்தீர்கள். இப்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறக்கூடிய மிக முக்கியமான கருத்து என்னவென்றால் ஆட்சி ஒரு குடும்பத்தின் கையில் இருக்கக்கூடாது, அதனால் தான் நான் நீதி கேட்டு பயணம் என்று அவர் சொல்வதற்கும் அந்த கொள்கைக்கும் இவர் ரகசிய ஒப்பந்தம் வைத்திருக்கக்கூடிய நீங்கள் கூறக்கூடிய குடும்ப ஆட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுடன் அவர் எப்படி ரகசிய கூட்டணி வைத்திருப்பார் என்பதே முரணாக இல்லையா? அதிமுகவில் எந்த குடும்பத்தினுடைய ஆதிக்கமோ ஆட்சியோ இல்லை. இன்னும் அப்படி ஒரு ஆதிக்கம் இருந்தால் அதிமுகவில் அதிக உறுப்பினர்கள் ஒரு குடும்பத்திலிருந்து பதவி பெற்றிருந்தார்கள் என்றால் அது ஓ பன்னீர்செல்வத்தினுடைய குடும்பமாகத்தான் இருக்கும். அவருடைய தம்பி நகரமன்ற தலைவராக நகர செயலாளராக இருந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்ட சம்பவங்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதற்கு போலவே அவருடைய மகன் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட அளவில் பதவியை பெற்று மாவட்டத்தை ஆட்டி படைக்கின்ற ஆதிக்க சக்தியாக இருந்திருக்கிறார். இன்றைக்கும் ஓ பன்னீர்செல்வத்தை ஆட்டி படைக்கின்ற ஒரு சக்தியாக அவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய மகன்கள், அவருடைய குடும்பங்கள், அவருடைய உறவினர்கள் இன்னும் இன்றைக்கும் அதிமுக ஆட்சியை பயன்படுத்தி இன்றைக்கு ஒப்பந்தக்காரர்களாகவும் பல்வேறு நிலைகளில் இந்த கட்சியினுடைய பலன்களை அறுவடை அனைத்துமே சார் குறுக்கீடுக்கு மன்னிக்கவும், நீங்கள் குறிப்பிடக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்துமே அதாவது முன்னாள் முதல்வர் அதாவது மறைந்த ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போதும் அவர் அந்த பொறுப்புல இருந்தாரு. அவரே முதல்வராக நேரடியாக சுட்டி காண்பிக்கப்பட்டாரு. அவருடைய மறைவுக்கு பிறகும் அவர் முதல்வராக இருந்தாரு. அப்போதெல்லாம் ஏன் இந்த குற்றச்சாட்டுகளை நீங்கள் வைக்கவில்லை? இப்போது அவர் பிரிந்தவுடன் நீங்கள் வைக்கக்கூடியதற்கான காரணம் என்ன? இந்த குற்றச்சாட்டுகள் அன்றைக்கும் இருந்தது தானே? அவருடைய செயல்பாடுகள் தன்னுடைய குடும்பத்திற்கும் இந்த கட்சிக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கு நலம் சேர்ப்பதற்காக கட்சிக்கு ஒரு இடையூறுகளை ஏற்படுத்துவதற்காக இருந்த காரணத்தால் தான் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன் அவர்கள்
ஓ பன்னீர்செல்வத்தை நால்வர் அணியில் இருந்து கட்சியை வழிநடத்துகின்ற பொறுப்பிலிருந்து ஓ பன்னீர்செல்வத்தையும் நத்தம் விஸ்வநாதனையும் வெளியேற்றிவிட்டு ஓ வைத்தியலிங்கம் அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் மட்டும் அவர்களோடு வேலுமணி தங்கமணி போன்ற அமைச்சர்களையும் சேர்த்து நால்வர் குழுவை நடத்தினார். வேட்பாளர்களை தேர்வு செய்வதிலிருந்து தேர்தல் நடத்துவது வரை அத்தனை பொறுப்புகளையும் அவர்கள்தான் கவனித்தார்கள். எனவே ஓ பன்னீர்செல்வம் அப்பொழுதே ஒதுக்கப்பட்டார். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய உடல்நிலை காரணமாக அவர் தொடர்ந்து கட்சியில் இருந்து வந்த காரணத்தால் அவருக்கு அந்த வாய்ப்பு தரப்பட்டதே தவிர அவருடைய முக்கியத்துவம் எப்பொழுதோ பறிக்கப்பட்டு விட்டது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் கூட சின்னம்மா அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் அல்லது சின்னம்மா அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் தான் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இன்னும் சொல்ல போனால் அவர் மீண்டும் புரட்சி தலைவி அம்மா அவருடைய மரணத்திற்கு பிறகு முதலமைச்சராக பதவியேற்கின்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தை, சின்னம்மா அவர்கள் சொன்னார்கள் நான் பதவியேற்றேன், நான் தேவையில்லை நீங்கள் இருங்கள் என்று சொன்னேன். அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னை முதலமைச்சராக இருக்க சொன்னார். நிறைவாக ஒரு கேள்வி, அதாவது இதிலேயே இன்னொரு கேள்வி இருக்கிறது. வி.கே. சசிகலா அவர்கள் அவர் முதல்வர் ஜெயலலிதா அவர்களாலேயே வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டவரை மீண்டும் தேர்தலுக்கு பிறகு ஏன் உடல் நோயுற்றிருக்கும் பொழுது வி.கே. சசிகலா அவர்கள் பரிந்துரை செய்தார்கள் என்பதே ஒரு கேள்வியாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் அவரை குறை கூறும் பொழுது மற்றொன்று நிறைவாக ஸ்திரத்தன்மை இல்லை, இந்த ஆட்சி மீது ஒரு நிலையான நிலைப்பாடு எடுப்பதற்கு எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை என்பதனை தொடர்ந்து அனைத்து எதிர்க்கட்சிகளும் கூறுகிறார்கள், பத்திரிகையாளர்களும் கூறுகிறார்கள். தற்போது இங்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் கூட என்னுடைய முதல் கேள்விக்கு அப்படியான ஒரு பதிலை முன்வைத்தார். நீங்கள் ஆட்சியினுடைய நிலைத்தன்மை என்பது நம்முடைய அரசமைப்பு சட்டமும் நம்முடைய நடைமுறைகளும் சட்டமன்ற ஜனநாயகமும் சொல்வதின் அடிப்படையில் தான் இயங்க முடியும். அவரவருடைய விருப்பத்திற்கும் அவருடைய வன்மத்திற்கும் ஏற்ப எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மிக பெரும்பான்மை பெற்ற கட்சியாக அந்த கட்சியினுடைய தலைவராக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த ஆட்சியை புரட்சி தலைவி அம்மா அவர்களையே புறக்கணிக்க நினைத்தவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு எதிரானவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் தொடர்ந்து வைக்கின்ற குற்றச்சாட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் சொல்லுகின்ற தொடர் குற்றச்சாட்டு. எனவே இதில் எந்த பொருளும் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்களிடத்தில் வைத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்ற நிலையான ஆட்சி இல்லை என்பது குற்றச்சாட்டு மட்டும்தான், அதில் பொருள் இல்லை என்று சொல்லி இருக்கிறீர்கள். இப்போதைக்கு தேர்தலுக்கான அவசியம் இல்லை என்பது முதல் கேள்வியில் உங்களுடைய பொருளடக்கமாக இருந்தது. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். எமர்ஜென்சி இந்திரா காந்தி காலகட்டத்தில் 76 திமுக கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி அப்பொழுது கவிழ்க்கப்பட்டது. 80 எம்ஜிஆர் ஜனதா கட்சியோடு சேர்ந்து 80 கலைக்கப்பட்டது. 89 இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை மாதிரி ஜா அணியுடைய பிரச்சனை அப்போது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு கலைக்கப்பட்டது. இதையெல்லாம் தாண்டி 91 மீண்டும் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கு. இப்படியான ஒரு சூழல் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலகட்டம் இருந்தாலும் இந்த 89 இப்ப மீண்டும் திரும்புதா அப்படிங்கிற ஒரு 8 கலைக்கப்பட்டு 89 தேர்தல் வந்தது. அப்படியான ஒரு தேர்தல் களத்தை இப்ப நாம சந்திக்க போறோமா அப்படின்னு. அதாவது ஆட்சி கலைப்புங்கிறது முன்ன மாதிரி இப்போ சாதாரணமாக சொல்ல முடியாது. நான் அதான் முன்கூட்டியே சொன்னேன். இப்போ ஒரு ஆவடி குமார் கூட சொன்னார், அரசமைப்பு சட்டத்தின்படி தான் ஆட்சி நீடிக்கும் அப்படின்னு சொன்னார். ஸ்திரத்தன்மைன்னு நீங்கள் எப்படி சொல்லலான்னு கோவப்பட்டார். அதாவது 356 பிரிவை இப்போ பயன்படுத்தவே முடியாத சூழல் இருக்கிறது. உச்சநீதிமன்றமே பல்வேறு வரை மத்திய அரசை குட்டி இருக்கிறதுன்னு நான் முன்னமே சொன்னோம். அதனால் 118 எம்எல்ஏக்கள் நீங்கள் வைத்திருக்கும் வரை உங்கள் ஆட்சியில் நீடிக்கத்தான் போகிறீர்கள். யாரும் அதை குறை சொல்லவும் இல்லை. ஆட்சி நீடிக்க வேண்டும் தான் நாமும் விரும்புகிறோம். தேர்தல் வரக்கூடாது, தேர்தல் வந்தால் மக்களுக்கு செலவு, எல்லா பல்வேறு இடர்பாடுகள் இருக்கின்றன. நம்மளும் என்ன நினைக்கிறோம், தேர்தல் வர வேண்டாம் தான் நம்மளும் சொல்கிறோம். பட் ஒரு சூழல் அப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் சொல்லலாம். நமக்கு ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுனால ப்ரிடிக்ஷன் நம்ம தேர்தல் வருவோங்கிறத ப்ரிடிக்ஷனாக சொல்கிறோமே தவிர அவர் சொன்னார் வன்மத்தோடு அவர் ஒரேலே அவர் ஓ பன்னீர்செல்வத்தை சொல்லலாம், இல்லை மு.க. ஸ்டாலின் அவர்களை சொல்லலாம், இவர் யார் சொன்னார் தெரியல. ஆனால் பொதுவான கருத்து என்னடான்னா, தேர்தல் வரக்கூடிய சூழல் இருக்க காரணம் ஒரு ஸ்திரத்தன்மைனா எம்எல்ஏக்கள் யாருமே எடப்பாடி பழனிசாமி அவர் கட்டுப்பாட்டில் இருப்பார்கள்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற பார்வையில் தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் ஆட்சி கலைப்புங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி 88 இல்லை அதுக்கு முன்னாடி கலைத்த போல இப்போது கலைக்க வாய்ப்புகள் இல்லை. எத்தனை நாட்கள் இந்த எம்எல்ஏக்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அரசுக்கு கீழ் கட்டுப்பட்டு இருக்கிறார்களோ அவ்வளோ நாள் இந்த ஆட்சி நீடிக்கும். அதுதான் உண்மை. அதை ஆவடி குமாரும் மறுக்க மாட்டார். எம்எல்ஏக்கள் இடம் மாறினால் எப்பொழுது வேண்டுமானால் ஆட்சி கவரலாம்.
எம்எல்ஏக்கள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் இன்றைக்கி எல்லாரும் பேசக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுது தேர்தல் மூலமாகத்தான் சின்னத்தை மீட்க முடியும் என்ற சூழல் அதிமுகவிற்கு வந்துவிட்டது. கடந்த காலங்களிலும் தேர்தல் வெற்றி தான் அதனை உறுதி செய்தது. இதே போன்று அப்படியான ஒரு சூழலில் இந்த கருத்தை முன்வைத்திருப்பாரா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்? அதற்கான காரணிகள் இருக்கிறதா, பின்னணி காரணிகள் இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அது நினைக்கலாம். என்ன காரணம்னா, இப்போ ஓ பன்னீர்செல்வம் முடிவு பண்ணிட்டார், இதுக்கு மேலே இணைப்பு சாத்தியப்படாது அப்படிங்கிறத அவர் முடிவு பண்ணிட்டார். ஆனாலும் இவர்கள் தரப்பில், எடப்பாடி பழனிசாமி தரப்பில், நாங்கள் கதவை திறந்து வைத்திருக்கோம், எப்போ வேணா வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நேற்று விமான நிலையத்தில் கூட மதுரையிலிருந்து திரும்பும்போது அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். அவருக்கு ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கு, அதனால அவர் சொல்லிக்கிட்டே இருக்கா தொடர்ந்து. நாங்கள் தயாராக தான் இருக்கோம், அவங்க தான் வரமாட்டேன்றாங்க, நாங்கள் SMS அனுப்பி பார்த்தோம், அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணி, இப்படி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஓ பன்னீர்செல்வத்தை தவிர அவர் தெளிவான முடிவுக்கு வந்து விட்டார், இனிமேல் இணைப்புக்கான சாத்தியம் இல்லை. அப்போ அடுத்த கட்டம் என்ன? அடுத்த கட்டம் அந்த ஆட்சி கவுழ்ந்ததுன்னா நம்ம தயாராகணும். ஸோ நம்ம பெரிய அணிங்கிறத நிரூபிக்கணும்னு நினைக்கிறார். ஏன்னா கடந்த நீங்கள் சொன்ன மாதிரி 88 பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சி கவுந்ததுக்கு பிறகு 89 தேர்தல் நடைபெறுகிறது. அப்போ ஜெயலலிதா அணி, ஜானகி அணின்னு போட்டிடுறாங்க. ஜெயலலிதா அணியில் திருநாவுக்கரசர், பண்ருட்டி ராமச்சந்திரன், KKSR ராமச்சந்திரன் போன்றவர் இருந்தார்கள். ஆனால் ஜானகி அணியில் ஆரம் வீரப்பன் தலைமையில் நிறைய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாம் தான். அப்போ 88 அந்த ஆட்சி கவுக்கப்பட்ட சமயத்தில் பார்த்தீங்கன்னா 97 எம்எல்ஏ ஆரம் வீரப்பன் அணியில் இருந்தார்கள். ஒரு 25-23 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் ஜெயலலிதா அணியில் இருந்தாங்க. அப்போது பார்க்கும்போது ஆரம் வீரப்பன் அணி, அதான் ஜானகி அணி தான், ஆனால் ஆரம் வீரப்பன் தான் பின்னணியில் இருந்தார். அந்த ஜானகி அணி பலமான அணியாக தான் இருந்தது. தேர்தல் வெற்றிக்கு தேர்தல் முடிவுக்கு பின் பார்த்தீங்கன்னா 89 தேர்தல் முடிவு, சட்டசபை தேர்தல் முடிவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான், PH பாண்டியன் மட்டும்தான் ஜானகி அணி சார்பாக இரட்டைப்புறாவில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். அதே சமயம் ஜெயலலிதா எதிர்க்கட்சி தலைவராகும் அளவுக்கு 27 எம்எல்ஏக்களை பெற்றிருந்தார். அப்போது தானாகவே அந்த ஜானகி அணியை அவங்களாவே வீழ்ந்துட்டாங்க. அவங்க தானாகவே ஜெயலலிதா அணியோட இணைக்க வேண்டிய ஆசைப்பட்டு வந்தாங்க. அப்போ இணைஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த ரெட்டையில சின்னம் கிடச்சிது. இப்போ ஓ பன்னீர்செல்வம் அதான் நினைக்கிறார், நம்ம தேர்தல் வரும்போது, தேர்தல் வந்தால் ஒரு ஆனால் இந்த தேர்தலில் இவங்க 2 பேரில் யார் அதிக ஓட்டு வாங்குறாங்களோ அவர்கள் பக்கம் முழு அதிமுக போய் சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கடந்த முறை ஜெயலலிதா அவர்களிடம் எப்படி முழு அதிமுக போய் சேர்ந்ததோ அதே போல் ஓ பன்னீர்செல்வம் அதிக வாக்குகளை வாங்கிவிட்டால் அவரை பக்கம் மொத்த அதிமுக போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னைக்குள்ள சூழ்நிலையில் தேர்தல் வந்தால் அது திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் என்பதுதான் பெரும்பாலானோரின் கணிப்பாக இருக்கிறது. ஏன்னா கடந்த முறை 89 அப்படித்தான் திமுக தான் வெற்றி பெற்றது. அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக அந்த தேர்தலில் 37% வாக்குகளை பெற்றிருந்தது. ஜானகி அணி அன்னைக்கு உள்ள சூழலில் 10% வாக்குகளையும், ஜெயலலிதா அணி 24% வாக்குகளையும் பெற்றிருந்தார்கள். அதே சமயம் காங்கிரஸ் 21% வாக்குகள். அன்னைக்கு காங்கிரஸ் 21% வாக்குகளை பெற்றது காரணம் என்னவென்றால், ராஜீவ்காந்தி பல முறை தமிழகத்துக்கு பிரச்சாரம் செய்தார் மூப்பனார் தலைமையில். அப்போ ஒரு காங்கிரஸ் பலமாக இருந்தது, அதனால் அப்படி இருந்தாங்க. அப்போது 2 பேரும் பிரிந்து விட்டால் அது திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகப்படுத்துங்கிறது ஒரு கணிப்பு. அதை விரும்ப மாட்டார்கள். தேர்தல் இப்பொழுது வருகிறது என்றாலும், தேர்தலுக்கு பிறகோ அல்லது இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியோ எதுவாக இருந்தாலும் மாநில உரிமைகள் என்ற கேள்விங்கிறது இப்போ ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்ட நீட் தேர்வாக இருக்கட்டும், விவசாயிகள் பிரச்சனையாக இருக்கட்டும், காவிரி மேலாண்மை வாரியமாக இருக்கட்டும், மொழி எதிர்ப்பாக இருக்கட்டும், இப்படி பல விஷயங்கள் தொடர்ந்து இப்பொழுது மத்திய அரசுடன், அதாவது மத்திய அரசிடம் மாநில உரிமையை விட்டு கொடுக்காமல் போக வேண்டும். அதே நேரத்தில் அணுக்கமான நிலையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது இப்போது இருக்கக்கூடியது. அதை எப்படி சமாளிக்க போகிறது அப்படிங்கிறதும், ஏற்கனவே உட்கட்சிக்குள்ள ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலையில இப்போது இருக்கக்கூடிய கட்சியோ அல்லது தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு சவாலோ தமிழக எல்லா கட்சிகளுக்குமே என்னவாக இருக்கும் இப்போது இருக்கக்கூடிய மத்திய அரசை வைத்துக்கொண்டு? மத்திய அரசு மாநில அரசை முழுமையாக கட்டுப்படுத்தி தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயமாக தான் இருக்கிறது. இப்படி உள்ள சூழலில் எல்லா கட்சிகளுமே என்ன இருக்காங்கன்னா, ஒரு தேர்தல் வரணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே விருப்பம் இருப்பாங்க. வெளியில் சொல்லும்போது தேர்தல் வந்தால் ஏராளமான செலவு, மக்களுக்கு இது, நாங்கள் ஆட்சி நீடிக்க வேண்டும் அப்படின்னா. நேற்று கூட ஸ்டாலின் பேசும்போது சொல்லியிருக்கார், கலைஞர் ஜெயலலிதாவோட ஆஸ்பத்திரியில் இருந்தப்போ கலைஞர் எங்களை அழைத்து இந்த ஆட்சி அதுவாக நீடிக்கட்டும், நாம் மக்களை சந்தித்து தேர்தல் மூலம் தான் வெற்றி பெற வேண்டும், குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்கக்கூடாது அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருக்குமே அரசியல்வாதிகளுக்கு ஆட்சியை பிடிக்கணும் தான் முதல் குறிக்கோள், அதுக்கப்புறம் தான் மற்ற குறிக்கோள். அதனால் தேர்தல் வரதை தான் எல்லாருமே விரும்புவாங்க. பட் இந்த மத்திய அரசு எவ்வளோ நாளைக்கு மாநில அரசுக்கு உள்ள அணுக்கமான சூழ்நிலை நீடிக்குங்கிறதும் சொல்ல முடியாது. ஏன்னா இவர்கள் எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து முழுமையாக சசிகலா குடும்பத்தினரை வெளியேற்ற முடியவில்லை, அதில் அதிமுகவிலிருந்து ஒதுக்கி வைக்க முடியவில்லை.
அவர்களால் முடியவில்லைங்கிறது தான் உண்மை. அதிமுகவிலிருந்து சசிகலா குடும்பத்தை வெளியேற்றணும் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தால் கூட பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி அணியினரால் அதை செய்ய முடியவில்லை. அதுதான் உண்மை. அதனால் அது எவ்வளோ நாளைக்கு அவர்களால் பிஜேபி அரசோடையும் இணக்கமாக இருந்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு மக்களையும் சந்தித்து ஆட்சி நடத்த முடியுங்கிற ஒரு கேள்விக்குறியாக தான் உள்ளது. இப்போ மக்கள் பார்வையில் இந்த தேர்தல் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத ஒரு பத்திரிகையாளர் பார்வையிலிருந்தும் உங்கள் கருத்தை நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. இந்த இரண்டு அணிகளுடைய இந்த பிரச்சனையானது தேர்தல் வரை போக போகிறதா, இல்லை சுமூக தீர்வுக்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்குதா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்குது. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.